எசாயா 56ஆம் அதிகாரம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். இவ்வாறு செய்யும் மனிதர் பேறு பெற்றவர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து, எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாய் இருக்கும் மானிடர் பேறு பெற்றவர். ஆண்டவரோடு தம்மை இணைத்து கொண்ட பிற இனத்தவர் தம் மக்களிடமிருந்து ஆண்டவர் என்னை பிரித்து விடுவது உறுதி என்று சொல்லாதிருக்கட்டும். அவ்வாறே அண்ணகனும் நான் வெறும் பட்டமரம் என்று கூறாதிருக்கட்டும். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஓய்வு நாளை கடைப்பிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் அண்ணகர்களுக்கு என் இல்லத்தில், என் சுற்றுச்சுவர்களுக்குள் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன். புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் இறை மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒன்று சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்து கொள்வேன். வயல்வெளி விலங்குகளே, காட்டு விலங்குகளே, நீங்களெல்லாம் இரை விழுங்க வாருங்கள். அவர்களின் சாம காவலர் அனைவரும் குருடர், அறிவற்றவர். அவர்கள் அனைவரும் குரைக்க இயலா ஊமை நாய்கள், படுத்து கிடந்து கனவு காண்கின்றவர்கள், தூங்குவதையே விரும்புகின்றவர்கள், தீரா பசி கொண்ட நாய்கள், நிறைவு என்பதையே அறியாதவர், பகுத்தறிவு என்பதே இல்லாத மேய்ப்பர். அவர்கள் அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர். ஒவ்வொருவரும் வாருங்கள், நான் திராட்சை ரசம் கொண்டு வருவேன். போதை ஏற நாம் மது அருந்துவோம். நாளை இன்று போலும் இதைவிட சிறப்பாகவும் அமையும் என்கின்றனர்.